புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாடே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தாவுல அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துல ரீசெண்டா வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் தொடர்பான தடயங்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சரா இருக்கிற மம்தா பானர்ஜி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பெண் பயிற்சி மருத்துவரோட பெற்றோர் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு காசு பணம் எல்லாம் வேண்டாங்க, நியாயம் வேணும், நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பயிற்சி மருத்துவரோட பெற்றோர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்க நீங்கெல்லாம் கூட ஒரு சில தவறுகளை செய்யறீங்க. அது என்ன தவறு? ஆக எல்லா விஷயத்தையும் நான் அந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த சம்பவத்தை பத்தி தெரியாதவங்களுக்காக சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். மேற்கு வங்க மாநிலத்தோட தலைநகர் கொல்கத்தா, இங்க அரசு நடத்திட்டு வர்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல கடந்த 9ஆம் தேதி ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் சடலமாக கண்டெடுக்கப்படுறாங்க. அவங்க எங்க சடலமாக கண்டெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில இருக்கிற செமினார் ஹால்ல தான் சடலமா கண்டெடுக்கப்படுறாங்க. ஆரம்பத்துல இது தற்கொலையா இருக்கலாம், இல்லாட்டினா கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகைகள்ல சந்தேகிக்கப்படுது. தொடர்ச்சியா பயிற்சி மருத்துவர்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க. இதன் தொடர்ச்சியா பிரேத பரிசோதனையும் வெளியாகுது. இதுல அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் சஞ்சய் ராய். இது மட்டும் இல்லாம இந்த வழக்கு இப்போதே சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வருது. சரி, இந்த சம்பவத்துல தடயங்கள் அளிக்கப்பட்டதா தொடர்ச்சியா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெளிவா நான் ஒவ்வொன்னா சொல்றேன். இந்த பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்படுறது ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி. இந்த கொலைக்கு நீதி கேட்டு இந்தியா முழுக்கவே போராட்டம் நடந்துச்சு. அதாவது வெஸ்ட் பெங்கால் மட்டும் கிடையாது, பஞ்சாப், ஹரியானா, ஏன் தமிழ்நாட்டுல கூட இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் இந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு போராட்டம் தான் ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி மேற்கு வங்கத்துல நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற சக பெண் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த போராட்டம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலதான் நடக்குது. இந்த போராட்டத்துல மருத்துவர்கள் மட்டும் கலந்துக்கல, பொதுமக்களும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இந்த போராட்டம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி இரவு வாக்குல இந்த போராட்டம் நடக்குது. நிறைய பெண் பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண் மருத்துவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் இதுல பங்கெடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்தும் போது டார்ச் லைட் எல்லாம் ஏந்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்கல்ல, இதே மாதிரியான ஒரு போராட்டம் தான் அப்ப நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல மெழுகுவர்த்தி ஏந்தியும் போராட்டத்துல அந்த பெண்கள் பங்கெடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, மருத்துவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த கூட்டத்துல திடுதிப்புன்னு ஒரு வன்முறை கும்பல் நுழைறாங்க. இந்த வன்முறை கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்க மருத்துவர்களையே தாக்குறதா சொல்றாங்க. இதனால அந்த மருத்துவர்கள் எல்லாம் பயந்துகிட்டு சேஃப்டியா ஒதுங்க ட்ரை பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த வன்முறை கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதிரடியா உள்ள போறாங்க. அங்க இருக்கிற எமர்ஜென்சி வார்டை அடிச்சு நொறுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பல இடங்களை, அந்த மருத்துவமனையோட பல இடங்களை அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண் சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல செமினார் ஹால், அந்த இடத்தையும் அடிச்சு நொறுக்குனதா ஒரு புகார் இருக்கு. பயிற்சி மருத்துவர்கள்லாம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சாதாரணமா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோங்க. அந்த நேரத்துல இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய போலீசார் அங்க இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எங்க இருந்துன்னே தெரியல, அது பயிற்சி மருத்துவர்களும் கிடையாது, மருத்துவர்களும் கிடையாது, யாருன்னே தெரியாத ஒரு கும்பல் அதிரடியா உள்ள நுழைஞ்சாங்க. இதனால நாங்க பயந்துட்டு ஒதுங்கிக்கிட்டோம். அவங்க எங்களை மட்டும் தாக்க முன்வரல, இதெல்லாம் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போய் நிறைய இடங்களை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. குறிப்பா அந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த பெண் சடலமா மீட்கப்பட்டாங்கல்ல, அந்த இடத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்க பயிற்சி மருத்துவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாங்க. இதனால அங்குள்ள தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க போலீசார் மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாங்க. நாங்க சாதாரணமா போராட்டம் நடத்த முயற்சி பண்ணோம், அப்போது அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த அவ்வளவு போலீஸ் நின்னாங்க.
ஆனா திடீர்னு ஒரு கும்பல் நுழையுது. அந்த நேரத்துல நாங்க பார்த்த போலீஸ்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. போலீசார் தானே அந்த கும்பலை வந்து கட்டுப்படுத்தணும். ஆனா அந்த நேரத்துல போலீசார் எங்கன்னே தெரியல. எங்களால உதவிக்கு அந்த போலீஸை அழைக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்க அந்த பயிற்சி மருத்துவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட முன்வைக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் மேற்கு வங்கத்துல எதிர்க்கட்சியா இருக்கிற பாஜக வந்து மேற்கு வங்க அரசு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி ரொம்ப கிளவரான ஆளுங்க, பயிற்சி மருத்துவர்களோட போராட்டத்தை ஒடுக்க நினைச்சாங்க. இதனால திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குண்டர்களை வந்து அனுப்பி அந்த போராட்டத்தை ஒடுக்கிட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதற்கு காரணம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பாஜக வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. முதல்வராக இருக்கிற மம்தா பானர்ஜி பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பாஜக வந்து முன்வைக்கிறது. அதே நேரத்துல மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு பின்னால பாம் அண்ட் ராம் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது பாம் அப்படிங்கிறது வந்து லெப்டிசத்தை சொல்றாங்க, இடதுசாரி கட்சிகளை சொல்றாங்க. ராம் அப்படிங்கிறது வந்து பாஜகவை குறிப்பிடுறாங்க. இந்த பயிற்சி மருத்துவர்கள் வந்து தாக்கப்பட்டதற்கு காரணம் இந்த பாஜகவும் இடதுசாரியும் தான். அவங்க தான் வந்து இந்த மேற்குவங்க மாநிலத்துல ஒரு அமைதியற்ற சூழ்நிலை நிலவுவதற்காக இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதுல தாக்குதல் நடந்தது உண்மைதான். ஆனா வந்து அந்த கிரைம் ஸ்பாட் நடந்தது இல்ல, அந்த செமினார் ஹால்ல தாக்குதல் நடக்குத, வேற ஒரு பில்டிங்ல தான் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா, இந்த தாக்குதல் நடந்துச்சுல, இந்த சம்பவம் தொடர்பா நாங்க வந்து 19 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. தேவையில்லாம அந்த கிரைம் ஸ்பாட் நடந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு, அங்க உள்ள தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பொய் செய்தி பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. இந்த விஷயத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான கேள்வி வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பயிற்சி மருத்துவரோட கொலைக்கு நீதி கேட்டு வந்து சக பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா அந்த பயிற்சி மருத்துவர்களும் தாக்கப்படுறாங்க. அப்போ அங்க பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கேள்வி நம்ம எல்லாருக்கும் வருது. இதெல்லாம் தாண்டி அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னதான் போராட்டம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தாலும் எமர்ஜென்சி வார்டுல அங்க வேலை நடந்துட்டு தான் இருந்து. ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்னு பண்ணாலும் இன்னொரு பக்கம் நாங்க பேஷண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க மருத்துவர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துலயும் போய் அட்டாக் பண்ணிருக்காங்க, ஒரு வன்முறை கும்பல் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி வருது. இதெல்லாம் தாண்டி நாடே ஒரு கேஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு தேவையான செக்யூரிட்டியை கொடுக்காட்டினா அங்க போலீஸ் இருந்து என்ன பயன் அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி எல்லா பொதுமக்கள் மத்தியிலும் எழும்பி இருக்கு. இததான் வந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றமும் கேட்டு இருக்காங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை, அந்த பயிற்சி மருத்துவர்கள் மேல வன்முறை நடந்ததுல இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு மேற்கு வங்கத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்க அப்படின்னு கொல்கத்தா உயர்நீதிமன்றமே கருத்து தெரிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாட்டினா அங்க என்ன போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றமும் அரசுக்கு எதிரான கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல மேற்கு வங்கத்துல முதலமைச்சரா இருக்கிற மம்தா பானர்ஜி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்லயும் பலர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாநிலத்துல எதிர்கட்சியா இருக்கிற பாஜக இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்து மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கு, முதல்வர் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா மம்தா பானர்ஜி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்திருக்காங்க. அவங்க எதற்காக இந்த பேரணி நடத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல தொடர்புடையவங்களை சிபிஐ வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அரெஸ்ட் பண்ணோம், அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையா தூக்கு தண்டனையை விரைவில் வந்து சிபிஐ வந்து நிறைவேற்றி தரணும், அதற்காக இந்த பேரணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேரணியை நடத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இந்த பெண் பயிற்சி மருத்துவரோட பெற்றோர் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு காசு பணம்லாம் வேண்டாங்க, இந்த சம்பந்தமா நியாயமான தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், என் பொண்ணுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்கணும், அப்படின்னாதான் என் பெண்ணோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இதுல இதுவரையும் ஒருத்தரை தான் குற்றவாளியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என் பெண் வந்து கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்க உடம்புல அந்த அளவுக்கு காயம் இருந்திருக்கு, இது நிச்சயமா வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்கணும், இது சம்பந்தமான அனைவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி என் பெண்ணோட உடம்புல 150 மில்லிகிராம் அளவுக்கு ஆணோட உயிரணுக்கள் இருந்ததா சொல்றாங்க. அதனால இந்த கேஸ்ல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க,
அப்பனாதான் என் பொண்ணுக்கு சரியான நீதி கிடைக்கும், அதுவரையும் நான் அந்த விஷயத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட பெற்றோர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன், இந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டு சோசியல் மீடியாவில் பல பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள ஒரு சிலர் ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அது என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணோட பெயரையும் புகைப்படத்தையும் பல பேர் குறிப்பிட்டு சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய அநீதி. அந்த பெண்ணுக்கு, அந்த கொல்லப்பட்ட பெண்ணுக்கு இழைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீதிமன்றங்களும் சொல்லுவோம், இது மாதிரியான பாலியல் வன்கொடுமை வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்களோட பெயரையோ விவரங்களையோ எந்த ஒரு நேரத்திலையும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களே சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல நாம அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பெண்ணோட புகைப்படத்தை மறுபடி நீங்க ஷேர் பண்ணா அது தப்பு. இனிமேல் அது மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். நாம எப்பவுமே மாணவர்களோட போராட்டத்தை ரொம்ப ஈஸியா நினைச்சு எடை போட்ட முடியாது. தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தடை வருது. மாணவர்கள், குறிப்பாக மாணவர்கள் வீதியில இறங்கி இரவு பகலா போராட்டம் நடத்துறாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஜல்லிக்கட்டிற்கான தடை நீக்கப்பட்டு மீண்டும் ஜல்லிக்கட்டு தொடங்குது. நம்ம பக்கத்து நாடா இருக்கிற பங்களாதேஷ்ல மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. ஒரு கட்டத்துல அந்த போராட்டம் மிக தீவிரமா மாறுது. அந்த நாட்டோட பிரதமர் பதவி விலகி அந்த நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாதிரிதான் மேற்கு வங்கத்திலையும் இப்போ பெண் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மேற்கு வங்க அரசு, குறிப்பா மம்தா பானர்ஜி அரசு, அந்த மாணவர்களோட போராட்டத்தை ரொம்ப எளிமையா எடை போட்ட முடியாது. மாணவர்கள் நினைச்சா எதையும் சாதிப்பாங்க. இந்த விஷயத்துல அந்த உயிரிழந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு சரியான நியாயம், நீதி கிடைக்க மேற்கு வங்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த பெண்ணுக்கு, அந்த உயிரிழந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன்.